மகாபாரதத்திலே துரியோதனனை பற்றி கர்ணன் சொல்லுகிறான். யாரிடம்? குந்தி தேவியிடம் சொல்லுகிறான். நீ அந்த பக்கம் வந்துவிடு என்று கேட்கிறாள். பாண்டவர் பக்கம் வந்துவிடு என்று குந்தி கேட்கிறாள். அதுக்கு அவன் சொன்னான், அம்மா, ஆரை விட்டு விட்டு என்னை வர சொல்லுகிறாய், ஆரை விட்டு விட்டு வர சொல்லுகிறாய். துரியோதனன் என் நண்பன் தெரியுமா அம்மா உனக்கு? அவன் எப்படிப்பட்ட நண்பன் தெரியுமா? அவன் சொன்னான், தன்னெச்சில் தான் உண்ணான், என்னெச்சில் தான் உண்டான். துரியோதனுடைய இயல்பு சொல்லுகிற பொழுது சொன்னான், அவன் என்ன செய்வானாம், தன்னுடைய எச்சிலை துரியோதனன் தின்ன மாட்டானா. அவனுக்கு பிளேட் போட்டு சாப்பாடு போட்டா ஒரு பிடிதான் அதுல அள்ளி சாப்பிடுவானாம், அந்த பிளேட்டை தள்ளிடுவானாம். அடுத்த பிடி அல்றதுக்கு இன்னொரு பிளேட் வச்சு இன்னொரு சாப்பாடு போடணுமா. ஏனென்றால் ஒரு பிடி அள்ளிட்டாலே அது எச்சில் சோறு, இது தின்ன மாட்டேன் தள்ளுகிற ஆளாம் அவன். அதை யார் சொல்லுகிறான்? கர்ணன் சொல்லுகிறான், தன்னெச்சில் தான் உண்ணான். அப்படிப்பட்ட கர்ணன் என் கோப்பையில சாப்பாடு அள்ளி சாப்பிடுவானோமா? தன்னெச்சில் தான் உண்டான், என்னெச்சில் தான் உண்டான். அவன் யார் தெரியுமா அம்மா என்று அவன் சொல்லுகிறான். யாருக்கு? குந்திக்கு சொல்லுகிறான். ஒரு நாள் துரியோதனனுடைய அரண்மனை, எங்க ஆசிரியர் அதை சொல்வார், நான் கேட்டு அழுதிருக்கிறேன். துரியோதனுடைய அரண்மனை, அப்படி ஒரு நட்பு துரியோதனன் அரண்மனையிலே இல்லை. துரியோதனுடைய மனைவி பானுமதி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாள். கர்ணன் வந்தான். துரியோதனன் இல்லையா என்று கேட்டான். இப்பதான் போயிருக்கிறார், வந்துருவார் என்றார். அவனுக்கு சொந்த சகோதரி மாதிரி இவள் பானுமதி. கொஞ்சம் இருங்கன்னா அவர் வந்துருவார் என்று அவள் சொல்லி இருப்பாள். அப்ப இவன் சும்மா உட்கார்ந்தவனே, பொழுது போகவில்லை, வா நாங்கள் சூதாடுவோம் என்று சொல்லி, சூதாடுவோம் என்பது இந்த என்ன சொல்வார்கள், தாயம் விளையாடுவோம் என்று சொன்னார். சரி என்று 2 பேரும் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்தால் இந்த காட்சியை நீங்க கற்பனை பண்ணணும். இப்படி அரண்மனை, பானுமதி இங்க இருந்து அந்த பக்கம் பார்த்து விளையாடுறாள். இப்ப இதுல இருக்கு தாயக்கட்டை. பானுமதி இங்க இருந்து அந்த பக்கம் பார்த்து விளையாடுகிறாள். கர்ணன் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பார்த்து விளையாடுகிறான். விளையாட்டு நடக்கிறது. கர்ணன் தோற்று கொண்டு போகிற ஒரு நேரம், பானுமதி தோற்று கொண்டு போகிற நேரம். என்ன 2 காயில அவள் அவுட் ஆக போறாள். இந்த நேரம் பார்த்து அந்த அரண்மனை வாசல்ல இருந்து துரியோதனன் உள்ள வந்தான். இந்த காட்சியை நீங்க வடிவா பார்க்க வேணும். இவள் அங்க பார்த்து கொண்டிருக்கிறாள், அவன் இங்க பார்க்கிறான், துரியோதனன் வருகிறான். இப்ப துரியோதனன் வந்தது கர்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா பானுமதி பார்த்துட்டாள். துரியோதனன் வந்தது என்று கண்ட உடனே பானுமதி இருக்கையை விட்டு எழும்பினாள். அது அந்த காலத்து பெண்கள் வைத்திருந்த ஒரு வழக்கம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கணவனை கண்டால் எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது என்பது அந்த காலத்து வழக்கம். மனைவி உடனே இவள் எழும்பினாள். கணவனை கண்ட உடனே எழும்பினாள். கர்ணன் நினைத்தான், விளையாட்டை தோற்று கொண்டிருக்கிறாள் இவள், அதனாலே குலப்புறத்துக்காக எழுப்புறாள் என்று நினைச்சு, இந்த பெண்கள் தோல்வியை தாங்க மாட்டார்கள், எல்லாத்தையும் கலைச்சு விட்டு போகிற மாதிரி இவள் எழும்பினோடனே இவன் தோற்கிறதாலே எழும்புறாள் என்று நினைச்சு இரு விளையாடலாம் என்று இப்படி பிடித்தான். அது அவளுடைய இடுப்பில இருந்த மேகலையிலே அந்த கை போய் பிடிபட்டது. மேகலையில போய் கை பிடிபட்டது. அந்த மேகலை அருந்தது. அப்படியே மணிகள் முத்துகள் எல்லாம் சிதறியது. நீங்க இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன டென்ஷனா இருந்திருக்கும். புருஷன் பார்த்து கொண்டிருக்கிறான், மனைவியினுடைய இடுப்பிலே பிடிச்சு அந்த மணி அருந்து விழுந்து விட்டது. இப்ப பானுமதி பதறுகிறாள். கர்ணன் திரும்பி இவள் பதற பார்த்து திரும்பி பார்த்தான். துரியோதனன் நிற்கிறான். மனதுல ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, ஆனா கெட்ட எண்ணம் தான் நினைக்கக்கூடிய சூழ்நிலை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்ணன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான், இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இவள் நடுங்குகிறாள். துரியோதனன் வந்து விட்டான். துரியோதனன் இப்ப என்ன பண்ணலாம்? நல்லவனா இருக்கிறான் என்று நினைங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்கள் மேல எனக்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னாலே சந்தேகம் இருக்கிறதா வந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்ணா, பானுமதி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க மேல சந்தேகம் இல்லை என்று சொன்னாலே சந்தேகம் இருக்கிறபடியே தான் இவன் இப்படி சொல்றான் என்று நினைச்ச ஆயுட்காலம் முழுவதும் அவர்கள் டென்ஷனா தான் இருக்க வேணும். அதனாலே துரியோதனன் அதை கூட சொல்ல விரும்ப இல்லையாம். அவன் வந்து இவர்களை பார்த்தான். என்ன விளையாட்டை நிறுத்திட்டீர்கள்? எடுக்கவோ கோக்கவோ என்றான். எடுக்கவோ கோக்கவோ, நீங்க உங்க பாட்டுக்கு விளையாடுங்க, இந்த முத்தெல்லாம் விழுந்து விட்டதே, இதை நான் எடுத்து கோத்து தருகிறேன் என்றானாம் துரியோதனன். எங்க ஆசிரியர் இதுக்கு ஒரு நுட்பம் சொல்லுவார். எடுக்கவோ கோக்கவோன்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனதில ஏதாவது சந்தேகம் இருந்தா கை நடுங்கும். உங்களுக்கு தெரியுங்களா? மனதில டென்ஷன் இருந்தா கை நடுங்கும். ஊசியில நூலை கோக்குறதா கை நடுங்கினா கோக்க முடியாது. இப்போ விழுந்த முத்துக்களை நான் எடுத்து கோக்கவோ என்றானே, என்ன தெரியுமா? எனக்கு மனதிலே சந்தேகம் இல்லை, கை நடுங்காது, நான் கோத்து காட்டுகிறேன் என்றான். அப்படிப்பட்ட அந்த துரியோதனை விட்டு நான் வருவேனா என்று கேட்கிறான் கர்ணன். அவன் தன்னெச்சில் தான் உண்டான் என்றான். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எச்சில் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதை ஒரு எல்லைக்கு மேல நான் சொல்ல முடியாது. நீங்களா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அது உணவாகட்டும், வாழ்வாகட்டும், காமமாகட்டும், திரும்ப திரும்ப ஒன்றே 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 ஒன்றே. எப்பொழுது இதுல இருந்து விடுபடுகிறோம் என்றால் அந்த அனுபவத்தினாலே ஒரு ஞானம் உதிக்க வேண்டும். ஒரு பெரிய கல்யாண வீடு, அடுத்த நாள் 1000 பேருக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடு போடுவதற்காக அந்த சமையல்காரர் என்ன பண்ணினார்? அடுத்த நாள் தயிர் போட வேண்டும். 2 அண்டா நிறைய தயிர் போட்டார். 2 அண்டா நிறைய தயிர் போட்டு
வச்சவர் இந்த தயிர் அண்டாக்களை மூட மறந்து போய் படுத்துட்டார். எல்லாரும் படுத்துட்டார்கள். ராத்திரி அந்த ஓரத்துல அந்த பின் கடப்புறத்துல இருந்து 2 தவளைகள் புறப்பட்டு வந்தன. அந்த தவளைகளுக்குள்ளே அண்ணனும் தம்பி அந்த தவளைகளுக்குள்ளே ஒரு போட்டி, யார் அதிக தூரம் பாய்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று தவளைகள் ஒரு போட்டி வைத்தன. 2ம் கோடு போட்டு நின்று, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, கற்பனை தானே. அப்படி ஒரு கோட்டுல நின்று இந்த தவளை 2ம் பாஞ்சுதான். ஒன்று ஒரு அண்டாவுக்குள்ள விழுந்தது, மற்றது இந்த அண்டாவுக்குள்ள விழுந்தது. இப்ப என்ன செய்தது? முதல் அண்டாவுக்குள்ள விழுந்த தவளை இருக்குதே, அது பார்த்தது, ஆஹா தயிர் அண்டாவுக்குள்ள விழுந்திருக்கிறேனே, ஒரு துளி தயிர் கிடைக்கிறதுக்கு நக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுவோம், அண்டாமுட்ட தயிரா இருக்கிறதே, விடப்படாது, ராத்திரியோட ராத்திரியா இந்த தயிர் முழுவதும் குடிச்சிடணும் என்று அந்த தயிரை அள்ளி குடிச்ச உடனே இந்த காலை அடிக்க முடியல, வயிறு நிரம்பி போச்சு, காலை அடிக்க முடியல, கொஞ்சமா அந்த தயிருக்குள்ளே அப்படியே தாழ்ந்து உள்ள போய் செத்து போச்சு. அது அடுத்த நாள் 6 இலையில விழுந்துங்கிறது வேற கதை. இந்த மற்ற அண்டாவில் விழுந்த தவளை இருக்குதே, அது கொஞ்சம் ஞானஸ்தமான தவளை. அது பார்த்தது தயிர் அண்டா, இது சாத்தியமே இல்லையே, இவ்வளவு தயிருக்குள்ளே நான் எப்படி வர முடியும்? முதல் இதுல இருந்து தப்ப வேணும்னு நினைச்சது, காலை போட்டு அடிச்சது, கடன்னு அடிச்சது, அடிக்க அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் திரண்டுது, அந்த வெண்ணெய் உருளையா வந்தது. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கப்படாது. காலை அடிச்சோன்னு வெண்ணெய் வந்தது, அந்த வெண்ணெய் கட்டியை பிடிச்சு கொண்டு வெளியிலே வந்து நின்று அந்த தவளை போய் தப்பிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்க எல்லாம் அந்த முதல் தவளைகள், போகத்தை உண்டு அதுக்குள்ளேயே விழுந்து செத்து போகிறோம். ஞானம் உள்ளவன் அதுல இருந்து வெளியிலே வந்து விடுவான். அனுபவம் என்பதே, நான் ஒரே ஒரு செய்தி நான் என்ன அனுபவமா சொல்லுகிறேன் பாருங்கள், எந்த ஒன்றையும் அனுபவித்து அதுல இருந்து ஆசை போகும் என்று நம்பாதீர்கள். எந்த ஒன்றையும், நான் சில பேர் கேட்டா சொல்லுவார்கள், கொஞ்சம் பொறு, அனுபவிச்சு முடிச்சுட்டு நான் வெளியில வரேன். நீ சாகும் வரையும் வரமாட்டாய். அனுபவிக்க ஆசை கூடிக்கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அனுபவித்து ஆசை குறையாது. அப்ப எப்படி அந்த அனுபவத்திலே இருந்து தப்புவதென்றால், விடு, உனக்கு விருப்பமா இருந்தாலும் விடு. முதல் நாள் உன் மனதை அது ரொம்ப வாட்டும், 2ஆம் நாள் இன்னும் வாட்டும், அப்படியே வாட்டி ஒரு கொஞ்ச நாள் போக அந்த வாட்டம் நீங்க தொடங்கும். நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன். இதை சொல்வதிலே எனக்கு ஒரு வெட்கமும் இல்லை. என் குடும்பத்தவர்கள் அசைவம் உண்கிறவர்கள், என் குடும்பத்தவர்கள். நான் அந்த குடும்பத்திலே பிறந்தவன், அதனாலே நானும் அசைவம் உண்டிருக்கிறேன் என் சின்ன வயதிலே. அது இறைவன் கருணை செய்தான். ஏதோ வகையிலே அதில் இருந்து விட்டு வெளியிலே வர முடிந்தது. அது நீண்ட கதை. வெளியிலே வர முடிந்தது. அந்த விட்டு வந்த பொழுது ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். ஐயோ, வீட்டிலே அதை சமைத்தால் வாயூறும். என் அனுபவத்தை சொல்லுகிறேன், வாயூறும். ஐயோ, நான் இதை விட்டு எவ்வளவு நாள் இருப்பேன் என்று கவலைப்பட்டிருக்கிறேன். நான் நம்பவில்லை. பாருங்கள், இதிலே என்னுடைய ஆசிரியர் என்னை கெஞ்சுவார், நீ மட்டும் அசைவம் சாப்பிடவே கூடாது என்பார். நான் அவருக்கு என்ன சொல்வேன் தெரியுமா? 21 வயது. நான் அப்ப சொல்வேன் அவருக்கு, உங்க எல்லா ஆசையும் நிறைவேற்றுவேன், இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்ற மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று அப்பதான் உண்மை தெரிந்தது, விட அந்த ஆசை மனதிலே இருந்து போய்விடும். எந்த ஆசையும் விட்டால் போகுமே தவிர அனுபவித்தால் போகாது. இதை நம்புங்கள். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சமா விட்டீர்களானால் அது உங்களை விட்டு போய்விடும். அப்படித்தான் அந்த ஆசையை விட வேண்டும். அப்படித்தான் தசரதன் அதை நினைச்சோனே விட வேணும் என்று நினைச்சான். தசரதன் நினைச்சிருந்தா அடுத்த மாதம் 18ஆம் தேதி நல்ல நாள் வருது, அன்றைக்கு ஆட்சியை விட வேண்டும் சொல்ல முடியாதா? நல்லது நினைத்தால் அந்த நிமிஷமே செய்ய வேண்டும். ஏனென்றால் குணம் மாறினால் அந்த நல்லது போய்விடும். அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. இன்றைக்கு நான் மாலையில செய்யறேன், மத்தியானம் செய்யறேன், நாளைக்கு செய்யறேன் நினைக்காதடா. எப்ப நினைக்கிறியோ அந்த நிமிஷமே செய்துடு. ஆலய வாசலுக்கு போகிறோம், ஒரு பிச்சைக்காரன் நின்று கையேந்திரான், ஐயா பிச்சை போடுங்கிறான், உள்ளுக்கு பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறேன், ஒரு 10 ரூபா குத்தி உள்ள இருக்குது, ஒரு ரூபாயா 10 ரூபா இருக்குது, அப்படியே அள்ளி எடுக்கிறேன் பிச்சைக்காரனுக்கு போடலாம் என்று. அப்படி எடுத்தோன்னு போட்டுட்டா சரி. கொஞ்சம் ஸ்லோவா எடுத்தேன்டா அந்த நடு பாக்கெட்டுக்கு வர்ற பொழுது மன நினைக்கும், இவனுக்கேன் 10 ரூபா போடணும், 5 ரூபா போட்டா போதாதா என்று நினைச்சோடனே 5 ரூபா மெல்ல உள்ளுக்கு நழுவிடும். பிறகு என்ன வாசல் எடுப்பேன், இவனு கைகாலோட தானே இருக்கிறான், இவனுக்கு ஏன் போடலாண்டா, என்ன 3 ரூபா போயிடும். வாசலுக்கு எடுக்கிறேன், இவனுக்கு எல்லாம் கிடைத்தா இவன் குடிப்பான் கொள்ளுவான் என்று நினைக்கிறேன், போட்டுட்டு இல்லை என்றுறேன். இங்க பாருங்க, இதுதான் இயல்பு. தர்மம் செய்வதானால் நினைச்ச உடனே செய். சொன்னவர் திருவள்ளுவர், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அகுதொருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை. சாகுற பொழுது அதாண்டா உனக்கு பக்கத்துல வரும் என்கிறார். நல்லதுகள் நினைச்சா செய்கிறோம், கெட்டது நினைப்போம், கெட்டது நினைச்சா கொஞ்சம் தள்ளி போடு. யார் சொன்னது? ஔவையார். 6வது சினம். உனக்கு கோபம் இருக்கிறதா? ஒருத்தனை அடிக்க வேணும் என்று நினைக்கிறாயா? பேச வேணும் என்று நினைக்கிறாயா? பேசு, அடி. ஆனா எப்ப தெரியுமோ,
நான் இன்றைக்கு கோபம் வருகிறதா, அடுத்த வெள்ளிக்கிழமை இவனை பேசுறேன் என்று முடிவு செய்யுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இவனுக்கு அடிப்பேன்னு நீங்க கடைசி வரையும் அடிக்க மாட்டீங்க. கோபம் வந்த உடனே கொட்டிட்டா தான் இதெல்லாம் வருகுது. அதனால அவ்வை சொன்னார், கோபம் வருகிறதா ஆறுவது சினம், கொஞ்சம் ஆற விடு, தண்ட பாட்டில் அது போயிடும். தர்ம எண்ணம் வருகிறதா உடனே செய், திருவள்ளுவர் சொல்லுகிறார். நம்ம பாட்டனும் பாட்டியும் அதை கேட்காம விட முடியுமா? அதனாலதான் இந்த எண்ணம் வந்த உடனே தசரதன் அதுல இருந்து உடனே வெளியிலே வந்தான். இந்த யயாதி 2 மனைவியோடு வாழ்ந்து 5 பிள்ளை பெற்றவனுக்கு முதுமை வந்த உடனே கவலை வந்தது. அவன் என்ன நினைத்திருக்கலாம், போச்சு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டேன்டா போதும் அப்படி நினைக்கத்தானே வேணும். இவனுக்கு நான் சொன்னேனே, இந்த சூதாடுகிறவனுக்கு தோக்கத்தான் ஆசை மாதிரி, இவனுக்கு இனி முதுமை வந்து விட்டதா, அப்ப எனக்கு இனிமேல் காம அனுபவம் இல்லையா என்று நினைச்சோடனே கவலை வந்தது, அழுதான். ஐயோ என் முதுமை போய்விட்டது என்று குருவிடம் போய் வணங்கினான். என்னை நான் தெரியாமல் பிழை செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். உன்னை மன்னிக்க முடியாது, சாப விமோசனமாவது சொல்லுங்கள் என்றான். அதற்கு அவர் சொன்னார், பரவாயில்லை, உனக்கு நான் சாப விமோசனம் சொல்லுகிறேன். உன்னுடைய இந்த முதுமையை யாராவது ஒருவர் வாங்கி கொள்ள தயார் என்றால் நீ முதுமையை மாற்றி விடலாம், டிரான்ஸ்பர் பண்ணி விடலாம் என்று. யயாதிக்கு அந்த அளவுல சந்தோஷம் வந்துட்டு, அப்ப முதுமையை யாரிடம் கொடுத்தா வாங்கி கொள்வார்களா என்று சொல்லி வந்தான். வீட்டுல 5 ஆம்பளை பிள்ளைகள், ஒவ்வொருத்தரா கூப்பிட்டான். என்னுடைய முதுமையை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டான். அவர்கள் மூத்த மகன் சொன்னான், உனக்கு இவ்வளவு காலம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று இந்த ஆசை தீரையில என்னை இளைஞனா இருக்கிற என்னிட்ட வந்து மூப்ப தரப்போகிறாயா, தர முடியாதுன்னு. 2வது பிள்ளையும் அப்படியே சொன்னான். 3வது 4வது எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இந்த 5வது பிள்ளைக்கு பூரு என்று பெயர். சந்திர வம்சத்திலே யயாதிக்கு பிறகு ஆண்டவன் இந்த பூரு ஞானஸ்தன். எப்போவும் நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, இந்த குடும்பங்களிலே கடைசி பிள்ளைகள் எப்பொழுதும் கொஞ்சம் ஞானஸ்தனாக தான் இருப்பார். மூத்தது மொக்குன்னு ஒரு பழமொழியே இருக்குது. மூத்தது மக்கு, எங்க ஊர்ல மொக்குன்னு வாங்க, மூத்தது மக்கு கடைசி ஞானஸ்தன் என்று ஒரு பழமொழி இருக்குது. இதை ஏன் சொல்லுகிறேன்டா, இது பொய்யும் இல்லை, நம்முடைய காவியங்கள் சொல்லுகின்றன. இங்க பாருங்க, ராமாயணத்திலே கடைசி பிள்ளை சத்ருக்கன். அவன் தான் ராமாயணத்துக்குள்ளே இருந்த அந்த 4 பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய ஞானஸ்தன். ராமன் வருகிறேன் என்று வராமல் போன உடனே நான் நெருப்புக்குள்ளே விழப்போகிறேன் என்று பரதன் அக்னி குண்டம் வளர்த்து அதில் ஏறிவிட்டு அப்ப ஆட்சி இல்லாமல் மன்னன் இல்லாமல் போனால் நாடு செத்து பழுதாக போகும் என்று சத்ருகனை கூப்பிட்டு அண்ணா வர்றேன்னு சொன்ன டேட்ல வர இல்லையே, நான் உயிர் விட போகிறேன், நீ தான் இனி அரசனாக வேண்டும், ஆட்சியை ஏற்றுக்கொள் என்றான். அதுக்கு சத்ருகன் பரதனை பார்த்து, என்னடா என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்க, காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. காட்டுக்கு போயிட்டான், அம்மாவோட வார்த்தைக்காண்டி காட்டுக்கு போயிட்டான் ஒருத்தன், அவனோட போறேன்ட்டு மத்தவன் போயிட்டான். காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி, போனான் தான் வரும் அவதி போயிற்றன்னா ஆனான உயிர் விடுவேன் என்று அமைவானும் ஒரு தம்பி. அவங்க 2 பேரும் வரையில நெருப்புல விட போறன்றியே, நீயும் ராமனுக்கு தம்பி தானே என்றான். அவன் ஆமாண்டான். அப்ப நீங்கள் எல்லாம் ராமன் தம்பி, ஆட்சி வேணாம் நான் மட்டும் ஆட்சியை வச்சு விரும்புவனடா, நானாமல் அயல் நின்று நானோ இவ்வரசாள்வேன், என்னே அரசாட்சி இனிமை என்றான். அப்படிப்பட்ட ஞானஸ்தன் கடைசி பிள்ளை. பாரதத்துல இந்த 5 பேருக்குள்ள கடைசி பிள்ளை யாரு தெரியுமோ? அவன் தான் தர்மன். சகாதேவன் வயது போன காலத்தாலே புத்தியிலிருந்து வெளியில வர கொஞ்சம் நேரம் ஆகுது. சகாதேவன் தான் கடைசி பிள்ளை. அவன் பெரிய ஞானஸ்தன். கண்ணனையே கட்டி வைத்தான். அது அந்த இடம் வருகிற பொழுது சொல்லுவேன், இப்ப சொன்னா அந்த சுவை போயிடும். கண்ணனையே கட்டி வைத்தான். அது போலத்தான் எந்த குடும்பத்திலே பார்த்தால் இந்த கடைசி பிள்ளை கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறான். ஏன் தெரியுமோ? முதல் பிள்ளை மக்கா இருக்கிறதுக்கும் கடைசி பிள்ளை கெட்டிக்கரமா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், முதல் பிள்ளை பிறக்கிற பொழுது காமத்தினுடைய வெறியிலே பிறக்கிற பிள்ளை என்றபடியால் அதுக்கு கொஞ்சம் அறிவு குறையும். கடைசி பிள்ளைக்கு தாய் தந்தையர்கள் நிதானம் வந்து பிறக்கிற பிள்ளை என்றபடியால் அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறார். இது உண்மையா என்று கேட்டால் நான் உண்மை என்று சொல்வேன். ஏனென்றால் எங்க வீட்டுல நான் தான் கடைசி பிள்ளை. இந்த இந்த கடைசி பிள்ளையாகிய பூரு வந்தான். அவன் பெரிய ஞானஸ்தன். அவன் வந்து சொன்னான், அப்பா, பெற்ற தந்தைக்கு ஒரு பிள்ளை கடமையாற்றுகிற வாய்ப்பு கிடைப்பது என்பது பெரிய காரியம். நீ என்னுடைய இளமையைத்தானே கேட்கிறாய். எனக்கு உயிர் தந்தவன் நீ, உடல் தந்தவன் நீ, இவ்வளவு நாளும் வாழ்வு தந்தவன் நீ. தந்தை கேட்கிற பொழுது மாட்டேன் என்று சொல்ல நான் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டேன். நீ தாராளமாக உன்னுடைய முதுமையை கொடுத்து என் இளமையை பெற்றுக்கொள் என்றான். யயாதி இரக்கம் இல்லாமல் தன் முதுமையை பிள்ளைக்கு கொடுத்து அவனுடைய இளமையை வாங்கி நீண்ட காலம் வாழ்ந்தான். தன் மனைவியரோடு சந்தோஷமாக நீண்ட காலம் அனுபவம் பெற்றான். அந்த காலத்திலே, நான் படிக்கிற காலத்திலே, ஆகாசவாணி இந்த வானொலி போகுமே இங்கே, அதுல ஒரு நாடக போட்டி வைத்தார்கள். எனக்கு இப்பவும் அந்த நாடக போட்டி ஞாபகமா இருக்கிறது. அதிலே இந்த கதையை நாடகமாக்கி இருந்தார். இந்த யயாதி பூருவுக்கு இளமையை கொடுக்கிற கதையை நாடகமாக்கி இருந்தார்கள். அதிலே அந்த நாடகாசிரியன்
ஒரு நுட்பம் பண்ணி இருந்தான். இந்த பூருவிடம் இருந்து இளமையை வாங்கி கொண்டு யயாதி தன்னுடைய மனைவியரிடம் போகிறான். சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனைவியரிடம் போகிறாள். சர்மிஷ்டை அவனை தொடமாட்டேன் என்று விடுகிறாள். ஏனென்றால் நீ வாங்கி கொண்டு வந்திருக்கிற இளமை என் பிள்ளையினுடைய இளமை, பிள்ளையினுடைய இளமையை தாயாகிய நான் எப்படி அனுபவிப்பது, வேண்டவே வேண்டாம் என்று சொன்னதாக அந்த நாடகம். எத்தனையோ பண்ணுகிறார்கள். இதற்கு பிறகு வாழ்ந்து முடிக்கிறான். நீண்ட காலம் வாழ்ந்து அந்த அனுபவம் வந்த பிறகு யயாதி இனி இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று முடிவு செய்கிறான். அவனை கூப்பிட்டு நான் அனுபவம் பெற்று நிரம்பி விட்டேன், மகனே இந்த இளமையை நீயே பெற்றுக்கொள் என்று சொல்ல, அந்த இளமையை மீண்டும் பெற்றுக்கொண்டு அந்த இளமையை கொடுத்த காரணத்தினாலே கடைசி பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஆட்சி உரிமையையும் அவனே பெற்றுக்கொண்டு சந்திர வம்சத்தினுடைய அடுத்த மன்னவனாக இந்த பூரு வருகிறான். தொடர்ந்து பல அரசர்கள், கதை சொன்னால் குருகுலச் சருக்கமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். பின்னாலே துஷ்யந்தனுக்கு பிள்ளையாக பரதன் பிறந்தான். பரதன் உங்களுக்கு அந்த கதையில எல்லாம் ஓரளவு தெரியும். மகரிஷியினுடைய மகள் சகுந்தலை, அவள் விஸ்வாமித்திரருக்கும் மேனைக்கும் பிறந்தவள். அந்த பிள்ளையை இவர் எடுத்து வளர்க்கிறார். அந்த பக்கமாக வந்த இந்த துஷ்யந்தன் அவளை திருமணம் செய்து, காந்தர்வ திருமணம் செய்து, அவள் வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்து விடுகிறது. சாபத்தின் காரணமாக இவர்களை மறந்து போய் அவன் இருக்கிறான். இந்த சகுந்தலை பரதன் என்கின்ற அந்த பிள்ளையையும் கொண்டு போகிறாள் அவனுடைய அரண்மனைக்கு, துஷ்யந்தனுடைய அரண்மனைக்கு போகிறாள். போய் அங்கே நின்றால் அவனுக்கு இவர்களை தெரியவில்லை. சாபம் காரணமாக இவர்களை மறந்து போகிறான். நீங்கள் யார் என்று கேட்கிறான். இந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான், நீ யார்? நீ அழைத்து வந்திருக்கிற இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளைக்கு தந்தை யார்? உனக்கு கணவன் யார்? இப்படி பல கேள்வி கேட்கிறான். எப்பொழுதும் நான் நினைக்கிறது உண்டு, ஆண்களிடம் வேகம் இருக்கும், பெண்களிடம் தான் நிதானம் இருக்கும். இத்தனை கேள்வியை அடிக்கிறான் துஷ்யந்தன். நீ யார்? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை உனக்கு யார்? இந்த பிள்ளைக்கு அப்பாவார்? உன் கணவன் யார்? இத்தனை கேள்வியும் கேட்டார். கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலை தலை குனிந்தவள் நிமிர்ந்து, மகனே பரதா, உன் அப்பாவை வணங்கு என்றார். எல்லா கேள்விக்கும் விடை வந்து விட்டது. மகனே பரதா, இவன் என் பிள்ளை, உன் அப்பாவை வணங்கு என்றால் உன் பிள்ளை, இவன் உன் பிள்ளை என்றபடியால் நீ எனக்கு கணவன், எல்லாத்தையும் ஒரு வரியில சொல்லி முடித்தாள். அதுக்கு பிறகு இந்த பரதன் சந்திர வம்சத்தினுடைய ஆட்சிக்கு வந்தான். அவன் ஆண்டபடியால் தான் பரதகண்டம் என்று இதற்கு பெயர் வந்தது என்கிறார்கள். அதற்கு பிறகு குரு என்று ஒரு அரசன் வந்தான். அதனால்தான் இந்த குலத்துக்கு குருகுலம் என்று பெயர் வந்தது. அதுக்கு பிறகு அஸ்தி என்று ஒருவன் வந்து ஒரு நகரத்தை சமர்ப்பித்தான், உண்டாக்கினான். அதனாலே அந்த நகரத்துக்கு அஸ்தினாபுரம் என்று பெயர் வந்தது. இப்படி பல அரசர்கள் சந்திர வம்சத்திலே ஆண்டு வந்தார்கள். அந்த அரசர்கள் வரிசையிலே பாரத கதையோடு நெருக்கமான தொடர்போடு வந்தவன் சந்தனு. சந்தனு என்கிறவன் அவன் வர்ண பகவானுடைய அம்சம் என்று சொல்கிறார். பாரத கதை அப்படித்தான் சொல்கிறது. ஒரு நாள் பிரம்மதேவனுடைய சபை தேவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து கங்காதேவி புறப்பட்டு வந்தாள். பிரம்மதேவனிடம் ஆசி பெறுவதற்காக வந்தாள். கங்காதேவி பிரம்மதேவனிடம் ஆசி பெற பிரம்மலோகத்திற்கு வந்தாள். வந்தவள் பிரம்மனை விழுந்து கும்பிட்டாள். அப்படி கும்பிடுகிற பொழுது வாயு பகவான் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, காற்று வீசும்படி செய்தார். இவள் குனிந்து கும்பிடுகிறாள். தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காற்று வீசுகிறது. இவளுடைய உடை அந்த உடலிலே இருந்து கொஞ்சம் அசைந்தது. சுற்றி வர ஆண்கள் இருக்கிறார்கள். காற்று வீசினோடனே அவளுடைய உடை அசைந்தது. இந்த உடை அசைந்த உடனே கங்காதேவி பதறி போனாள். பொதுவாக பெண்களுக்கு நாட்குணம் உண்டு என்று சொல்கிறார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதையெல்லாம் இன்றைக்கு குற்றம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பெண்களை அடக்குவதற்காக ஆண்கள் சொன்னது என்கிறார்கள். அப்படி அல்ல. பெண்களுக்கு இந்த நாட்குணம் இயற்கையானது. நம் புலவர்கள் இதையெல்லாம் பார்த்து சொன்னார்களே தவிர சொல்லி பார்க்க வைக்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்குணங்கள் இருக்கிறதே, அச்சம் என்பது பயம், நாணம் என்பது வெட்கம், மடம் என்பது அறியாமை. பெண்ணுக்கு அறியாமை ஒரு அழகு. அதை நீங்க எப்படி ஒத்துக்கொள்றீங்களோ தெரியல. அறியாமை அழகு என்றால் எல்லா இடத்திலும் முட்டாளா இருக்கிறது அழகில்லை. தன் கணவனோடு இருக்கிற பொழுது ஒரு பெண் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று காட்டக்கூடாது. காட்டினா கணவனாலே கணவன் அவள் மீது வைத்திருக்கிற ஈர்ப்பு குறையும். இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க. அதற்குத்தான் மடமை என்ற ஒரு குணத்தை வைத்தார்கள். இளையான்குடி மாறநாயனார் என்று பெரிய புராணத்திலே ஒரு நாயனார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். விருந்து போட்டு எல்லாம் வறுமையா போச்சு. ஒரு நாள் ராத்திரி கடும் மழை. இவர்கள் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடவில்லை. அந்த பக்கமாக சிவபெருமான் பார்த்தார், இதற்கு நீ ப்ரமோஷன் கொடுக்க வேண்டியதுதான், முடிவு பண்ணி இவர்களை சோதிக்க வேண்டும் என்று கிளப்பிராமணன் வேஷம் கொண்டு, சிவனடியார் வேஷம் கொண்டு வந்தார்.
அடமழை பெய்கிறது, இவர்கள் சாப்பிடவில்லை, இருட்டு. வந்த இந்த கிழவனை பார்த்த உடனே இளையான்குடி மாறனாயனருக்கு சந்தோஷம் வந்துதான். நான் கேட்டா கதவை பூட்டி உள்ளே இருந்திருப்போம். வந்தவர் அந்த வாய் பழக்கத்திலே சுவாமி இன்றைக்கு இருந்து சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே வாய்ப்பழக்கத்திலே சொல்லிவிட்டார். சொல்லிட்டு தான் நினைக்கிறார் நாங்களே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சே என்று நினைச்சார். என்ன பண்றேன்னு தெரிய தேவையில்லை, கொஞ்சம் உட்காருங்க சாமி என்று உள்ளே போனார். மனைவி இருந்தார். மனைவிட்ட கேட்டார், ஒரு அடியார் வந்திருக்கிறார், சாப்பிட சொல்லிட்டேன், என்ன பண்ணலாம் என்றார். இதுல சேக்கலார் பண்ணுகிற ஒரு கட்டித்தனம் பாருங்க. இது சொன்ன உடனே நாங்களா இருந்தா என்ன தெரியுமோ, வழி சொல்ல தெரிஞ்சால் நாங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், இதெல்லாம் சிம்பிள் விஷயம், நானே பார்த்துக் கொள்கிறேன், இப்படித்தானே பேசுவோம். இப்படி பேசினா கணவனுக்கு அவள் மேலே இருக்கிற ஈர்ப்பு குறைந்து விடும். சேக்கலார் என்ன தெரியுமா சொன்னார், அந்த அவள் இந்த கேள்வி கேட்டோடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சான் தெரியுமா, மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன் ஏதிலாரும் இனி தருவார் இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சாம், ஐயோ மாது கூறுவள் மற்றும் எனக்கும் ஒரு வழியும் தெரியலையே, இப்படித்தான் பேச வேணும், தெரிஞ்சாலும் இப்படித்தான் பேச வேணும். அப்பதான் அந்த ஆம்பளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பாரியா என் மனைவியின் மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன் ஏதிலாரும் இனி தருவார் இல்லை என்று சொன்னவள் பிறகு நெல்லு விதைச்சிட்டு வந்தியே இன்றைக்கு காலையிலே, அந்த நெல்லை வாரி கொண்டு வா சமைக்கிறேன் என்று சொன்னாலே வழி சொன்னவள் அவள் தான். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அழகு. அந்த அழகு, அந்த நாட்குணங்கள் இருக்கிறதே பெண்ணுக்கு அது ஒரு இயல்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்குணங்கள் இருக்க வேண்டிய அதிலே முக்கியமான ஒன்று இந்த பயிர்ப்பு என்று ஒரு குணம் சொல்லுகிறார்களே. இந்த வடிவேலு கூட ஏதோ படத்துல ஏதோ பயிர்ப்புன்னுவார். பல பேருக்கு அது என்னென்றே தெரியதில்லை. பயிர்ப்பு என்றால் என்ன தெரியுமா? பயிர்ப்பு என்ற குணம் இவ்வளவுதான் சாமி. பிற ஆடவனுடைய கைப்பட்டால் ஏற்படுகிற அருவருப்பு என்று பெரியவர்கள் எழுதினார். இன்றைக்கு இதெல்லாம் இனி பேசி பிரயோசனம் இல்லை. எப்ப நாம பஸ்ல ஏறி போக தொடங்கிட்டோமோ இதுல பயிர்ப்பு பார்த்தா ஏற முடியுமா? பிற ஆடவருடைய கை நம் மேலே பட்டால் ஒரு பெண்ணுக்கு அருவருப்பு வருமா? அது உண்மை. நீங்க பாருங்க, பெண்கள் ஆண்களை பாருங்க, என்ன இடிச்சாலும் பரவாயில்லன்னு நிற்பான். பெண் அந்த கஷ்டப்படுவாள், பஸ்ல ஏறினா கூட கஷ்டப்படுவாள். அது பயிர்ப்பு என்கின்ற இயல்பு. இந்த நாட்குணமும் பெண்ணுக்கு நாட்படை என்று எழுதினான் புலவன். இந்த குணம் நானும் ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் வேண்டும். இது பெண்ணுக்கு அழகு, அச்சம் அழகு பெண்ணுக்கு. நீங்க நம்புறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு செய்தி ஒருத்தர் ஒரு ஆம்பளைக்கு சொல்றார், ஐயோ அப்படியா, இவன் ஆம்பளை பயந்தா அசிங்கமா இருக்கும். ஒரு பெண், அப்படியா, ஐயோ ஒன்று பயந்தா அழகா இருக்குது. அச்சம் பெண்ணுக்கு அழகு, ஆணுக்கு அழகு இல்லை. நானும் ஒரு ஆடவனை கண்டவன ஒரு பெண் தலை குனிந்து வெக்கப்படுறாருன்னா அழகா இருக்கு. ஆம்பளை அப்படி பண்ணினா நல்லா இருக்குமா? பார்க்க சகிக்காது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இந்த நாட்குணமும் ஆண் பெண்களுக்கு ஒரு படை. நான் விளையாட்டா சொல்றது உண்டு. நான் சொல்றது நீங்க சும்மா அச்சம் பெண்ணுக்கு அழகான்றதுக்கு நான் சொல்றது உண்டு. ஒரு ராத்திரி ஒரு வீட்டிலே கணவனும் மனைவியும் படுத்திருக்கிறார்கள், நடிச்சாமம். திடீரென்று பின் கதவு தட்டுப்படுற மாதிரி ஒரு சத்தம். இந்த மனைவி எழும்பிட்டாள். ஆம்பளை பொதுவா எழும்ப மாட்டான், மனைவி தான் எழும்புவாள். எழும்பி கணவனை தட்டினாள். அவன் எழும்பினான். என்னப்பா, ஏன் என்ன எழுப்புறேன்னு கேட்டாள். பின்பக்கத்திலே ஏதோ சத்தம் கேட்குது. அதான் இவள் நடுங்குறாள். இவன் ஆடவன் அல்லவா, எழும்பினான். இந்த டோர்ச் லைட்டை கொடுன்ட்டான். வா நான் பார்த்துட்டு வர்றேன்னு போனான். அவனுக்கு பின்னால இவள் பயந்து போனாள். இவள் டோர்ச்ல அடிச்சு கதவை திறந்து பார்த்தான். ஒண்ணும் இல்லை. நீ சும்மா இப்படிதான் எல்லாத்துக்கும் பயப்படு, வந்து படு, நான் இருக்கிறேன் பக்கத்துல, நீ ஒன்னும் பயம் இல்லாம படு என்றான். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி, இதே மாதிரி இதே நடிச்சாமம் ஒரு வீடு, ஒரு ஆடவனும் பெண்ணும் படுத்திருக்கிறார்கள். பின் கதவுல சத்தம் கேட்குது. இப்ப ஆடவன் எழும்பிட்டான். எழும்பி இந்த பெண்ணை மெல்ல தட்டினான். பெண்ணை தட்டி அவள் எழும்பினாள். கண்ணை கசை கொண்டு எழும்பினாள். என்ன என்று கேட்டாள். பின்னுக்கு சத்தம் கேட்குதுன்றான் இவன். நீங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் பயப்படுங்க, டோர்ச் லைட்டை கொண்டாங்கன்றாள் இவள். டோர்ச் லைட்டை வாங்கினாள். முன்னுக்கு போனாள். இவன் பின்னுக்கு பயந்து போனான். அடிச்சு பார்த்தாள். ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்னும் பயப்படாம படுங்க, நான் இருக்கிறேன் என்றாள். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், முதல் சீன் நான் சொன்ன பொழுது ஏன் சிரிக்க இல்லை, இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப பெண்ணு அச்சம் பெண்ணுக்கு அழகு என்பது நம்மை அறியாமல் நமக்கு தெரிகிறது அல்லவா? இந்த நாட்குணமும் பெண்ணுக்கு இயல்பு. இப்ப எல்லாம் பெண்கள் பிளேன் ஓட்டுகிறார்கள், ஆமியில இருக்கிறார்கள், அப்ப பெண்ணுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அது பழக்கி வருகிற விஷயம். மிருக காட்சி சாலையில யானை சைக்கிள் ஓடுது. அப்ப யானைக்கு சைக்கிள் ஓடுறது இயல்பா? காட்டு யானைக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போமா? பழக்கினா எதையும் செய்யும். அதை வைத்துக் கொண்டு இயல்பு பண்புகளை தீர்மானிக்க முடியாது. இப்ப கங்கை கும்பிட்டாலே காற்றடித்தது, உடை அசைந்தது, அவள் நாணப்பட்டு நிமிர்ந்தால் அங்கே இருந்த தேவர்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டார்கள். நாகரிகமான ஆண்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப அப்பதான் கண்ணை நல்லா திறப்பான். அங்கிருந்த ஒரு தனிப்பெண் உடை அசைகிறது. உடை அந்த நேரத்திலே அவளை சங்கடப்படுத்த கூடாது என்று பண்புமிக்க அந்த தேவர்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டார்கள். அதிலே ஒரே ஒருத்தன் மட்டும் வர்ணன். அவனுக்கு மட்டும் ஒரு இச்சை பிறந்தது. அவளுடைய அந்த அங்கத்தை பார்த்து விட்ட உடனே இச்சை பிறந்தது. அவன் பிரம்மதேவர் இருக்கிறார், பிரம்ம சபை என்பது தெரியாமல் அவளுடைய உடலை பார்த்து இச்சைப்பட்டான்.
இதை பிரம்மதேவன் பார்த்தார். இவன் இச்சைப்படுவதை கங்காதேவியும் பார்த்தாள். பார்த்துவிட்டு அவனுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து அவளுக்கும் அவன் தன்னை பார்ப்பதிலே ஒரு விருப்பம் வந்தது. இதை பிரம்மதேவன் பார்த்தார். பார்த்துவிட்டு கோபம் கொண்டார். இது பிரம்ம சபை என்பதை மறந்து விட்டால் நீங்கள் நடக்கிறீர்கள். வர்ணனே, இந்த பெண்ணை பார்த்து நீ ஆசைப்பட்ட பிரம்ம சபை என்றும் இல்லாமல் அவளுடைய உடலங்கத்தை பார்த்து ஆசைப்பட்ட காரணத்தினாலே இனி உனக்கு பிரம்மலோகத்திலே இடமில்லை, பூமியிலே போய் நீ புற என்று சாபம் கொடுத்தார். பிறகு அந்த கங்காதேவியை பார்த்தாள். நீயும் ஒரு ஆடவன் பார்க்கிறான் என்று நாணப்படாமல் அவனுடைய விருப்பத்துக்கு இச்சையோடு நீயும் திரும்பி பார்த்தாய் அல்லவா? உனக்கும் இனிமேல் இந்த மேலுலகத்திலே இடமில்லை. நீயும் போய் சில காலம் அங்கே பூமியிலே வாழ வேண்டும், பூமியிலே போய் பிறப்பாயாக என்று பிரம்மன் சாபம் கொடுத்தார். 2 பேரும் அவரை வேண்டினார்கள். அப்பொழுது இந்த கங்காதேவிக்கு நீயாக ஒரு குற்றம் செய்யவில்லை, அவனுடைய இச்சைக்கு நீ பதில் கொடுத்தது என்றபடியால் உனக்கு ஒரு சாப விமோசனம் சொல்லுகிறேன். நீ போய் பூமியிலே பிறந்து சில காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் கங்காதேவியாக நீ மேலுலகம் வந்து சேர்வாய், அதற்கான நிபந்தனைகள் உண்டு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு சாப விமோசனம் சொல்கிறார். இந்த சாப விமோசனத்தை பெற்றுக்கொண்டு கங்காதேவி மேலிருந்து இறங்கி வருகிறாள். கவலையோடு இறங்கி வருகிறாள். இறங்கி வருகிற பொழுது அந்த பக்கத்திலே ஒரு 8 பேர் நின்றார்கள். அவர்களுக்கு அட்ட வசுக்கள் என்று பெயர். இந்த அட்ட வசுக்களும் மேலே இருந்து இப்படியே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கங்காதேவி இறங்கி கொண்டிருக்கிறாள். கங்காதேவி பார்த்தாள். அவர்களும் கவலையோடு இருக்கிறார்கள். கங்காதேவி அவர்களை பார்த்து கேட்டாள், நீங்கள் யார் என்று கேட்டாள். நாங்கள் தான் அட்ட வசுக்கள் என்று இவர்கள் சொன்னார். நீங்கள் ஏன் பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த கங்காதேவி கேட்டாள். அந்த அட்ட வசுக்களும், எங்களுக்கும் ஒரு சாபம், பூமியிலே போய் பிறக்க வேண்டும் என்று ஒரு சாபம் வந்து விட்டது, அந்த சாப வரலாற்றை உனக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று அட்ட வசுக்களும் கங்காதேவிக்கு தங்கள் வரலாற்றை சொல்லத் தொடங்கினார்கள். அது என்ன என்பதை நாளை சொல்வேன் என்று கூறி இன்றைக்கு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.